வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்வேதாஸ் கிச்சனில் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எப்படி செஞ்சுருக்கேன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் மொறு நான் அந்தளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம பிரியாணி செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதில் பாதி வெங்காயத்தை பொரிச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அந்த எண்ணெயவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுலேயே நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சிக்கனையும் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இரநூறு கிராம் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். இதுக்கு தக்காளி போட போகிறதில்ல, அதனால் தயிர் புளிப்பு தான். அதனால் 200 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு 6 ஏலக்காய், லவங்கம் ஒரு 7-8 சேர்த்துருக்கேன். பட்டையும் நிறைய சேர்த்துருக்கேன். இந்த மசாலா ஃப்ளேவர் இது 2 தான். சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், உடச்சி சேர்த்துருக்கேன். அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். ஒவ்வொரு மிளகாத்தூள் காரம் எப்படி இருக்குன்னு பார்த்து சேர்த்துக்கணும். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி இதில் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அந்த ஆயில், ஃப்ரைடு ஆனியன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வேக வைக்க போகிறோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே நின்று ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இதை வேக வைக்கணும். தண்ணி ஊற்றவே கூடாது, தண்ணி சிக்கன்லேருந்தே வரும். நல்லா சிக்கன் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற ஸ்டேஜ் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடணும். இடையில நம்ம திறந்து கிளறி விடணும். ஒரு 80% சிக்கன் வேகணும். அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி பாருங்கள், நான் ஊற்றவே இல்லை, அதுலேயே வந்திருக்கு. அப்படியே தீ மெதுவாக வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். அதை வடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ ஊற வச்ச அரிசி அதில் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சம் லவங்கமும் பட்டையும் சேர்த்துருக்கேன் வாசனைக்கு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்துருக்கேன். அரிசியும் ஒரு 80% வெந்துடணும். அந்தளவுக்கு ஃபுல்லாக வேகாமல் ஒரு 80% வெந்தால் போதும். நம்ம வடித்து எடுத்துக்கணும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் தூவிக்கணும். இப்போ வடித்து வச்சுருக்க அந்த அரிசி சாதத்தை சுற்றி நம்ம போட்டு பரப்பி விடணும். எல்லா பக்கமும் அரிசி படுற மாதிரி நம்ம நல்லா பரப்பி விடணும். நெய் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான், நல்லா தாராளமாக. மீதி இருக்கிற அந்த வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கணும். பொரிச்ச வெங்காயத்தை கொஞ்சம் புதினா, கொத்தமல்லியை தூவிக்கிறேன். குங்குமப்பூ இருந்தால் நம்ம சுடு தண்ணியில் பாலில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை சேர்த்துக்கணும். குங்குமப்பூ இல்லை என்கிட்ட, ஃபுட் கலர் தான் எடுத்திருக்கேன், லெமன் எல்லோ கலர். அதை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அங்கங்கே கலருக்காக ஊற்றி விட்டுருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் நம்ம வடித்த அந்த தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி ஒரு 100 ml ஊற்றிருக்கேன். அது வீடியோவில் ஆட் ஆகலை.
அதை அங்கங்கே ஊற்றிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம வடித்தோம் பாருங்கள் அந்த சுடு தண்ணி, அதை எடுத்து மேலே வச்சிட வேண்டியது தான். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், எங்கள் ஹஸ்பண்ட் தான் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மெதுவாக சாதம் ஒரு பக்கம், அடியில் அந்த கிரேவி இருக்கும், அதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப நல்லா வந்தது, டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நான் இந்த பிரியாணிக்கு வந்து மட்டன் வறுவல் தான் தொட்டுக்கவும், ஆனியன் தான் தொட்டுக்கிறதுக்கு செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.